அன்பு நேயர்களே, எப்பொழுதும் கருத்தாடுகளை மாத்திரம் தானே நாம சொல்ல முடியும். நமக்கு ஒரு வெள்ளாடு கண்ணுக்கு படாதா, அது நமக்கு தென்படாதா? இப்ப நாட்டுல எல்லோருமே 100% கருப்பாடு இல்ல தானே. ஒரு 2 1 வீதமாவது இல்லாட்டி சொற்ப அளவான ஒரு வெள்ள ஆடும் இருக்கும் இல்லையா? அந்த வகையில பார்க்க போனால் கடந்த இந்த ஆட்சியிலே இருந்து இந்த ஆட்சி வந்த காலம் தொட்டு சுமார் ஒரு 6 மாதங்களாக தென்பகுதியில காலி, மாத்தற, தங்கால ஏரியாவுல மிக அதிகமான போதை வஸ்து வேட்டையில ஈடுபட்டு வாராக சீனியர் டிஐஜி ஹெச்ரி ஜெயலலித். இவருக்கு எதிராக தானே இப்ப இருக்கிற சீனியர் டிஐஜி அட்மின் சில விஷம் விதைத்திருக்கிறார். அது குறித்து தான் நாம சொல்லியிருக்கிறோம். போலீஸ் கமிஷனர்லையும் முறையிட்டு சிஐடிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். யாரு தற்போது இருக்கிற அட்மின் சீனியர் டிஐஜி. நாம் ஏற்கனவே சீனியர் டிஐஜி பத்தி சொல்லிக்கிறோமே. இந்த சீனியர் டிஐஜி ரேங்க்ல இருக்கிற அதிலும் அட்மின் இருக்கிறவங்க அடுத்த ஐஜிக்கு தரமானவங்க. அதுக்குரிய இன்டர்வியூ போர்டுக்கு பூந்து வரக்கூடியவர், அடுத்த ஸ்டேஜ் இருக்கக்கூடியவர் தான். அல்லாட்டி இப்ப இருக்கிற ஐஜி அவர்கள் பிரியந்த வீரசூரி அவர்கள் நாட்டை விட்டு போறால் ஒரு ஆக்டிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல இப்ப இருக்கிற அட்மின் டிஐஜி எல்லாம் கொடுத்துட்டு போகணும். அதான் சட்டம் இருக்கிறது அப்படி. ஆனால் விரும்ப ஆட்டையும் கொடுத்துட்டு போகலாம். அது வேற ஒரு அரசியல் முறைப்படியும் நிர்வாக முறைப்படியும் அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற கையில கொடுத்துட்டு போகணும். அது குறித்து வேறு பார்ப்போம். இப்ப நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த போதைப் பொருள் வேட்டையில தென்பகுதியில போதைப் பொருள் வேட்டையிலையும் மாபியாக்கள் அந்த ரவுடி ரம்பா அக்களை தாதாக்களை அடக்குவதிலையும் இந்த சீனியர் டிஐஜி ஹெச்ரி ஜெயலலித் மிக துரிதமாக ஈடுபட்டு வருகின்றார். முதலாவது, இப்ப இருக்கிற ஐஜிக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், அரசாங்கத்துக்கும் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த பதிலால் அண்மை காலமாக இப்ப ஒரு 3 தினங்களாகவும் ஒரு போதை கப்பல் ஒன்றையும் பிடிச்சிட்டாங்க. அது குறித்தான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிற செய்திக்குள்ள போய் பார்ப்போம். போதைப் பொருள் மற்றும் பாதாள குழு செயற்பாடுகளுக்கு பெயர் பெற்ற இடம்தான் தென்பகுதி. அதாவது இலங்கையில இப்ப ஒரு முன்னணி இடமாக 1ஆம் நம்பர் இடமா இப்ப நம்ம அண்மை காலமா பார்த்துட்டோமே. சவுத் ஏசியாவிலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவ், அதாவது இந்த செலவு அதிகமான நாடுன்னா ஸ்ரீலங்கா 2ஆம் இடமாம். எவ்வளவு பெருமை பாருங்க. ஆசியாவின் ஆச்சரியம். இங்க மக்களுக்கிட்ட வறுமை தாண்டவம் ஆடுது, தலைவிரித்தாடுது. ஆனா இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் பார்க்க போனோம்னா ஸ்ரீலங்கா 2ஆம் இடமா. முதலாவது மாலத்தீவாம், 2ஆவது ஸ்ரீலங்கா. எவ்வளவு பெரிய பணக்கார நாடு பாருங்களேன். அந்த மாதிரி நாடு. அப்ப அந்த மாதிரி நாட்டில் இருந்துகிட்டு போதை வஸ்து கும்பலை அடக்குறன்னா சின்ன காரியம் இல்லை. ஒரு ரிஸ்க் எடுத்து வேலை. ஆனாலும் போலீஸ் திணைக்களத்துல அது ஒரு ரஸ்க் சாப்பிடுற போலதான். ஏனென்றால் மேலிடம் ஒரு உதவி இருக்குமெண்டா கீழிடம் பரம்பரமா ஈடுபடலாம். அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சீனியர் டிஐஜி எங்களுக்கு நல்ல ஒரு தலைமைத்துவம் கிடைச்சிருக்கு. அது அவர் ஜனாதிபதியை சொல்றாரா ஐஜியை சொல்றான்னு எனக்கு தெரியாது. அது என்னுடைய பார்வையில ஜனாதிபதி தான் சொல்றாரு. ஜனாதிபதி பார்த்திருப்பேமே. ஜனாதிபதி இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் போதை வஸ்து ஒழிக்கிறதுல எந்த எல்லைக்கும் போறதுக்கு துணிஞ்சிட்டார். இதை எல்லோரும் அதுக்கு ஆதரவு பண்ணும். இந்த நாட்டுல வாழ்ற மனித ஜந்துக்கள் நம்ம ஜந்துக்கள் நம்ம எல்லாம் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுமுங்க. இனம் மொழி என்றதுக்கு அப்பால் இதுல அங்க ஒன்றுபட்டு ஆகணும். நான் அதுல ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு அதெல்லாம் தெரியும். இந்த இன மதம் போதே எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இந்த போதை மாஃபியாக்களையும் போதையும் ஒழிக்கணும் மன்றத்துல எனக்குள்ள சும்மா என்ன சொல்ல அது சொல்லி வேலை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு ஆதர்சமா இருக்கிறோம். என்றால் இந்த மனித சமுதாயத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இது வந்திருக்காது, வேற ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய துன்பங்களுக்கு நான் 4ஆம் தான் பாக்குறேன். அனைமா பாருங்க, இந்த கிழக்கு மாகாணத்துல ஒரு கைக்குழந்தையும் தாயும் அலைகிறதுல முஸ்லிம் பெண்கள் தான் மிக அதிகமாக. அங்க பார்த்தா அவன் அத்தனை பேரும் இந்த தூள்காரங்க தான். தூள்காரன் கல்யாணம் பண்ணிக்கலாம் விட்டுட்டு ஓடுறான். அக்கரைப்பட்டு பொலிசுல இருந்து கிட்டத்தட்ட பொத்திவில் பொலிசுல இருந்து நான் அறிய புல்மோட்டை போர்டர் கிழக்கு மாகாணம் இந்த எல்லைக்குள்ள பார்த்தால் மிக அதிகமாக முஸ்லிம்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது யாருக்கும் புரியாது. இந்த கணக்கெடுப்பு புரியல. எல்லாம் இளம் பசங்க தான், ரொட்டி மாஸ்டர்கள். கூடுதலாக இந்த ரொட்டி கடையில ரொட்டி அடிக்கிற பொடிய மாதிரி எல்லாம் தூள் தான். 90% ரொட்டிக்காரங்க என்ன விரட்ட போறான். 90% தூள்காரங்க தான். அந்த தூள்காரங்க கல்யாணம் முடிச்சுட்டு விட்டா ரோடுல கையெண்ணி திடுறாங்க. மிக கூடுதலாக முஸ்லிம் சிறுமிகள் தான். அது
17, 18, 19, 20 மிக அதிகமாக பார்த்தோம் என்றால் ஏடிஎம் கிட்ட போகலாம், ஒரு இறைச்சி கடை கிட்ட போகலாம், ஒரு மீன் கடை கிட்ட போகலாம், ஒரு பேங்கு கிட்ட போகலாம், ஏடிஎம் வர பேங்க் வர, இப்படி ஒரு 5 பேர் சேர்ந்து கூடக்கூடிய கலந்துக்கூடிய இடங்கள்ல கையேந்தி நிக்குது இந்த 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 பிச்சைக்கார கூட்டம் தான். இது காரணம் போதை. எனவே இந்த போதை வஸ்து ஒழிக்கிறதுல ஜனாதிபதி எடுத்துக்கிற பயணத்துல ஒவ்வொரு பொதுமான ஒத்துழைப்பு கொடுங்க. அது உங்களோட கடமையா தான் நான் சொல்லுவேன். தென்பகுதியில் தலைவிரித்தாடும் போதை பாதாள செயற்பாடுகள் தொடர்பில் அவர் கூறிய கருத்துக்கள் இலங்கையில் பாதாள குழு செயற்பாடுகள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளாக தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாணம் காணப்படுவதாக காட்டப்படுகின்றது. உண்மைதானே? காலி பகுதியும் கொழும்பு பகுதியும், தென் மாகாணம் மேல் மாகாணம் கொழும்பும் காலியும் மிக மோசமான பாதிப்பு தான். இப்ப கடத்தி கொண்டு வரதெல்லாம் பெரும்பான்மை மாஃபியாக்கள், பாதிக்கப்படுற மிக கூடுதலாக குடிச்சாலியத்துல பார்த்தோம் என்றால் மிக கூடுதலாக முஸ்லிம்கள் தான் பெருசுக்கு இருக்கிறாங்க. இந்த கணக்கீடு இதுவரை வெளியாக நினைக்கிறேன். உனகுருவே சார்ந்த, அதாவது உனகுருவே சார்ந்த கொஸ்கொட சுஜி ரத்ம பிதுரே கரந்தனிய சுந்தர அன்னையில் துபாய் லொக்கா தெய்பாலே அவரின் தம்பி கழுமல்லி பேரை பாருங்களேன். ஒவ்வொன்று அந்த வடிவேல் சொல்ல போல அனிமல்ல பேரை வச்சுக்கிறா போல பேருங்க. தெய்பாலே கழுமல்லி தம்பி, என்னடா இதெல்லாம் என்னது ஆகியோர் தென்பகுதியில் பாரிகளவில் போதைப் பொருள் சம்பந்தமாக தேடப்படுவர்கள் ஆவர். ரெட் லிஸ்ட் இருக்கிறவங்க. தென்பகுதியில் 1300 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு 258 ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ள, ஆனால் முடிவில்லாமல் தொடர்கிறது. பாத்தீங்களா? இதை டிஐஜி நாம சொல்ல அவர் சொல்றாரு. 1300 கிலோ சரக்கும் பிடிவாட்டு, 258 வெப்பன்ஸும் பிடிவாட்டாலும் இன்னும் தொடர் கதையாயிருக்கு. என்றால் 54,000 ராணுவ தரப்பால ஓடினவன் எங்க அதுக்குள்ள இருக்கிறான். இந்த கும்பெல்லாம் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தென்பகுதியில் அதிகமான கடல் தொழில் துறைமுகங்கள் காணப்படுகின்றன. உண்மையிலே தமிழ்நாட்டில் நான் சொல்லுவேன் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற அந்த வகையில நாகப்பட்டினம் மிக அதிகமான மீனவர்கள், இந்த ஆழ்கடல் மீனவர்கள். அந்த மாதிரி இலங்கையில மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகம் வள்ளங்கள் கரையிற இடம் என்றால் காலி தென்பகுதி தான் சொல்லலாம். அதை போய் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். மேலும் ஆழ்கடல் கடற்தொழில் படகுகள் மற்றும் சாதாரண படகுகள் அதிக அளவு பதிவு செய்யப்பட்டிருக்கும் தென்பகுதி தான். நான் நீண்ட காலமா நம்ம சொல்லி வாரமே, அடேங்கப்பா இந்த ஆழ்கடல் மீனுக்கு போறவன் எல்லாம் இந்த தூள்காரன் அதை அழகாக இந்த சீனியர் டிஐஜி கித்ரி அவர்கள் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தென்பகுதி கடலின் கடைசி பகுதியில் லாஸ் துண்டுல 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தோம் என்றால், 2 கிலோமீட்டர் கண்ணால பாக்குற 5 கிலோமீட்டர் பார்த்தோம் என்றால் சர்வதேச கப்பல் தொடர்ச்சியாக செல்வதை காண முடியும். பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு நெருக்கமாக தென்பகுதி இருக்கு பாருங்க. அதனாலதான் சீனாக்காரன் பாருங்க, இந்த சீனாக்காரன் வந்து தென்பகுதி ஹாபரை பிடிச்சிருக்கிறான். நாளைக்கு ஒரு உலக யுத்தம் உண்டு, ஒரு தேர்ட் வார் உண்டு வருமானால் தென்பகுதி கடல் ஏரியா சர்வதேச ஏரியா மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்துல நாம ஒன்றை சொல்லணும். நாம நேற்று தந்திக்கிறோம் ஒரு செய்தி ஒன்று, இன்றைக்கே நேற்று தெரியல, அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு டெஸ்டிங் பண்ண சொல்லிக்கானு அவர் சொல்லி 10 மணித்தாளத்துக்குள்ள இந்திய தூதுவர் பொத்துவிலுக்கு வந்துட்டார். இந்திய தூதுவர் பொத்துவிலுக்கு என்ன வேலை? அவர் போய் அங்க மஞ்சக்காரங்களை பார்த்து பேசிட்டு அங்க உள்ள கடல் ஏரியாக்கள்ல ஃபுல்லா பார்த்திருக்கிறார். பாத்தீங்களா? நாங்க இது அண்டையை கூட சொல்றோமே, மிச்சங்காலமா சொல்றோமே, சர்வதேச கடல் எல்லைக இணைக்கக்கூடிய ஒரு பகுதி பொத்துவில், கிழக்கு மாநிலத்தில் பொத்துவில் பகுதி மிக பெரிய பகுதி உண்டு. அதனால இவனும் இஸ்ரேல்காரர்களும் வந்து தங்குமிடம் அமைச்சு டோரா போட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஒரு 3ஆம் உலக யுத்தம் உண்டு நடைபெறும் சாத்தியக்கூறுகள் நெருங்குமானால் சர்வதேச கடல் எல்லைகளை அண்மித்த பகுதியாக இலங்கையின் கிழக்கு மாகாண பகுதிகளை இந்தியாவின் கடல் படைகள் கைப்பற்றும். இந்த ஒரு வெள்ளோட்டமாகத்தான் நான் இந்திய தூதுவர் திடீரென்று அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு ஆயுதங்களை ட்ரஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்ட உடன் 10 மணி நேரங்களுக்குள்ள இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வந்துட்டு 10 தங்கிடுறார். 2 நாள் தங்கிட்டு அவருக்கு என்ன வேலை? அதை நான் அப்புறம் பார்ப்போம். சரி, அப்போ தென்பகுதி கடலின் கடைசி பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் பார்த்தால் சர்வதேச கப்பல் தொடர்ச்சியாக செல்வதை காண முடியும் என்றும், வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் போதைப் பொருட்கள் கப்பலில் இருந்து கடலில் போடப்படும். அதாவது இப்ப எப்படி தெரியும் தானே, அவனுக்கு எல்லாம் மெசேஜும் வந்துடும். இப்ப இந்த சர்வதேச கடல் எல்லையிலே அவங்க ஒரு மார்க் கொடுப்பான். இந்தப்பா நம்ம ஆக்கள் இந்த மீனுக்கு போற மீனவ பாட்டுக்கு தானே
வெளியில பார்த்தா சிவப்பு கலர் தெரியும், அதுல ஒரு ஏதாவது எழுத்து பொறுத்திருக்கும், பனாமா அப்படி பொறுத்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பனாமா வந்து எழுத்திருக்கும். அந்த கப்பலை நோக்கி கிட்ட கிட்ட ஓரளவு கிட்ட நெருங்குங்க இந்த மீனவ படகுகள். அப்ப அவன் அங்க பண்டல் பண்டலா போடும். அண்மையில 54 பண்டல பிடி பட்டுச்சு. அந்த மாதிரி சீன்ஸ் இதெல்லாம் இவர் தான் பிடிச்சார் கிட்ஸ்ரி. ரொம்ப ஒரு வெள்ளாடா, நாம நேற்று எல்லாம் பார்த்தோம், கருப்பாட்டுக்கு மத்தியில ஒரு வெள்ளாட்டை பாக்குறோம். அவருக்கு ஒரு உத்தம ஆச்சாரியங்க, அவருக்கு கொடுத்துடலாம். உண்மையிலேயே அதுக்கு மனசார கொடுத்துடலாம். அவர் அதுல அந்த அளவு தீவிரமா ஈடுபட்டு. அப்ப ஆக இந்த சர்வதேச கடல் எல்லைகளில் எந்த மாதிரியான கடத்தல் நடவடிக்கை என்றால், கப்பலுக்கிட்ட நெருங்க தேவையில்லை, கப்பல் மெதுவாக செல்லும். அந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க டபுள் இன்ஜின் போட்டு பறக்கிறதுக்கு தானே, இவங்க டபுள் இன்ஜின் போட்டு கரையிலிருந்து ஒன்றை போட்டுட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் மறைஞ்சோன்னா அவங்க டபுள் இன்ஜின் ரிபிள் இன்ஜின் எல்லாம் போட்டு போகலாம். அதை யாரு காண போறா? நேவிக்காரங்கண்டா, அதான் என்ன கையில மொய் வச்சிடலாம் இல்ல. ரைட், ஓகே. அந்த வகையில பார்க்க போனால் சர்வதேச கடல் எல்லைகளூடாக இந்த போதை பண்டல்கள் கடல்ல போடப்படும், பெக் பண்ணி நினையாம அதெல்லாம் பொலித்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை இவங்க போய் அடைச்சிட்டு எடுத்துருவாங்க. அது இரவாயும் வரலாம், மார்னிங் டைம். அவங்க இருட்டுப்பட்டு நேரத்துல கடலுக்குள்ளவங்க அந்த மாதிரி டைம்லாம் வருவாங்க. ஒரு 4 மணி 5 மணி அடி ஏர்லி மார்னிங் பார்த்தா மாறாங்களாம். அந்த மாதிரி டைம்ல வந்தாங்கன்னா இவங்க கைப்பற்றியாச்சு, வெளியே வந்தாச்சு. அப்ப ஆக இலங்கையில இந்தியாவின் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் போன்றும் மிக அதிகமான வள்ளங்கள் தரிப்பிடமாக தென்பகுதியா தெரியுது. காலி, மாத்திர, தங்கால, இந்த 3 ஏரியாக்குள்ளே. அதைத்தான் அவர் அழகா சொல்றார். அப்ப ஆக போதைப் பொருள் இருந்து போடப்படும் கப்பலில் இருந்து போடப்படும் போதைப் பொருட்களை இவங்க கைப்பற்றி நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அது இன்னும் ஒளிந்த பாடு இல்லை. இப்ப உழவு வேட்டையாடியும் இந்த தொழில் ஒளிந்த பாடு இல்லை. அவை ஆழ்கடல் பிராந்தியத்தில் படகுகளில் எடுத்து வரப்பட்டு இடையில் டிங்கி படகுகளில் கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் என்று மதிப்புக்குரிய சீனியர் டிஐஜி கிட்ஸ்ரி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தங்காலை போலீசார் இரவு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். அதனால் முன்பை விட இன்று போதைப் பொருள் கடத்துவது கொஞ்சம் லேசான காரியம் அல்ல என்றும் தெளிவாடு. வாழ்த்துக்கள் ஐயா. அப்ப கொஞ்சம் இறுக்கமாகிட்டாரு. யாரு? கிட்ஸ்ரி ஃபுல்லா இறுக்கிட்டார். ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் அதை தடுக்க நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபடுவர். அவை சமூகத்திற்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. நடந்த சம்பவங்களாகவே அது பேசப்படும். அண்மையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எடுத்துக்கொண்டால் எமது நடவடிக்கைகளால் குறைந்துள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் அதிக மரணங்களும் காயங்களும் ஏற்பட்டிருக்கும் என்று இந்த சீனியர் டிஐஜி சொல்றார். எனது 33 வருட போலீஸ் சேவையில், அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு 30 நெருங்கிட்டாரா? 55, ஒரு 25, 30, 50, 53 பார்க்கலாம். சாதாரணமா ஒரு கிராஜுவேட் முடித்தாரு போயிருப்பார். அப்படி போனா 27, 25, 28 அப்படி பார்க்கலாம். அப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1, 2, 3ல ஒரு பென்ஷனுக்கு பார்க்கலாம். சில பேர் அரசாங்கம் சேவையை கருத்தில் கருகி எவ்ரி 1 இயர் ஸ்பெஷல் கேபினட் ஆர்டர் போட்டு எடுக்கலாம். யாருக்கு? நம்ம ஜேம்ஸ் போர்டு சாணி ஜபேசர், இந்த சாணி அபேசர் எடுத்திருக்கிற போல இவர் தேவை என்று அரசாங்கம் கருதுமானால் போலீஸ் திணைக்களம் இவருக்கு ஒரு சிபாரிசு கொடுத்து ஐஜிபி கொடுத்தால் இவர் பென்ஷன் போனாலும் இந்த ஆட்சி இருக்கும் வரை இவருக்கு எவ்ரி 1 இயர் எடுக்கணுங்க. அதை செய்யணும் இந்த அரசாங்கம். பாப்போம், இதெல்லாம் நாங்கள் சிங்களத்தில் ஒழுங்கு பண்ணி கொண்டிருக்கின்றோம். பார்ப்போம், நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலையும் எட்டுவதற்காகவும் சிங்கள மக்கள் மத்தியில் எட்டி அது கூடுதலாக அரசாங்க மட்டத்துக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தினூடாக சிங்கள ஒளிபரப்பு ஒன்றை செய்வதற்கான ஒரு முயற்சி இலங்கி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை நிறைவேற்றுவோம். அதாவது இந்த டிஐ சொல்றார், எனது 33 வருட போலீஸ் சேவை காலத்தில் போதைப் பொருள் மற்றும் பாதாள செயற்பாடுகளை ஒழித்து காட்ட எமக்கு தற்போது கிடைத்திருக்கும் தலைமைத்துவம் வேற எந்த அரசிலும் கிடைக்கவில்லை. பாத்தீங்க, அந்த ஆள்ல மனக்குறைய பாத்தீங்களா? அவர் உள்ளுக்குள்ள இருந்திருக்குது, உள்ளுக்குள்ள எல்லாரும் இருக்குங்க. அதுக்கு ஹெட் நல்லா இயங்கணும். பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்க? எமக்கு தற்போது கிடைத்திருக்கும் தலைமைத்துவம் வேற எந்த அரசியலும் கிடைக்கல, எந்த ஆட்சியிலும் கிடைக்கல. மைந்தன் வந்தான் பாவி, அது வந்து இந்த நல்லாட்சி கல்லாட்சி ஒன்று வந்துச்சு, கோட்டையன் வந்தான், ரணில் வந்துச்சு. ஆக 4 பேர்த்துல ஆட்சி வந்தும் இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் கிடைக்கல என்று அவர் தற்போதைய ஜனாதிபதி எமது அன்புக்குரிய எங்கள் ஜேவிபி தானே அவர் மறுகாட்சி இல்லையே, அழகாக தெளிவாக இப்போதைய ஜனாதிபதி அவர்களை அழகாக செல்லுகின்ற போது அந்த திசனா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை சொல்ல அவர் எடுத்திருக்கின்ற பயணம் வெற்றி அளிக்க வேண்டும் என்பதும் எமது அவா. வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் பாதாள குழு தலைவர்கள் எதிர்காலத்தில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவர். பாதாள குழுவினர் இனியும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தங்களின் செயற்பாடுகளை மேற்கொள்ள நினைப்பார்களானால் அது முடியாத காரியம் என்று அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த சீனியர் டிஐஜி கிட்ஸ்ரி ஜெயலலிதா அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு உத்தமாச்சாரிய கொடுக்கலாம். ஏனென்றால்
போலீஸ் மா அதிபரினால் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அது அவர் கருத்தாத்தான் இன்னைக்கு. அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியாது. அதான் உண்மை. ஏனென்றால் இது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லணும். இந்த போதை பத்து ஒழிப்பு விடயத்தில, வெளிநாட்டில் அரசு பண்ற விடயத்தில சில வேளை ஹெச்ரிஜி டிஐஜி தெரிஞ்சிருக்கோ தெரியல, எனக்கு தெரியா. ஆனால் இது மிக கூடுதலாக அந்த போற குழுவுக்குள்ள கீழ்மட்டங்களுக்கால பெரிய எஸ்பி ரொஹான் பவுலுகாலைக்கு தெரியும். அடுத்தது இந்த டிஐஜிக்கும் ஜனாதிபதி, இந்த 3 மட்டத்துக்கு தான் கூடுதலாக இந்த வெளிநாட்டு அரசு பண்ற விடயம் தெரியுது. சிலவேளை இவருக்கும் சீனியர் டிஐஜி கெஸ்ரி அவர்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. வேற யாருக்குமே இந்த ரகசியம் தெரியலங்க. அதனாலதான் இவ்வளவு வெற்றிகள். இது காரணம் என்னன்னா லீக் ஆகுது. இப்ப லீக் ஆகுற பட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கிருந்து லீக் ஆகுதுன்றெல்லாம் இப்ப ஐஜி பிடிச்சிட்டார். அதனால அவர்களுக்கு எதிராக மறைமுகமான நடவடிக்கையும் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கொடுத்து அவங்க எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. துபாயிலோ அல்லது வேற எந்த நாட்டிலோ இருக்கும் பாதாள குழுமம் இருக்கு. உள்நாட்டில் உதவி செய்பவர்கள் தேவை. துப்பாக்கிதாரி உள்ளூராகவே இருக்க வேண்டும். மேலும் இலங்கையில் அவர்களின் வேலைகளை செய்வதற்கு ஒரு ஏஜென்ட் தேவை. அந்த வலையமைப்பை ஆராய்ந்து வருகிறோம். உண்மைதானே? அங்கிருந்து நெட்வொர்க் மூலமாகத்தானே சில அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். அதையும் உடைக்க போறாங்க. எமக்கு வலுவான புலனாய்வு துறை இருக்கிறது. சிஐடி சொல்லங்க கட்டிக்காரன், அதுல மாற்றம் இல்லை. அத்தோடு மாவட்ட ரீதியில் குற்றங்கள் விசாரணை பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காலி மாத்தரில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. நெருங்கிட்டானுங்களா? அதனூடாக அவர்களின் செயற்பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது. வெளியில் இருந்து ஏதும் தகவல்கள் வந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு உடன் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் உள்ளது. குற்றங்கள் புரிவதற்கு தொழில்நுட்பங்களை வாய்ப்பாக அமைவது போல் குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. தென் மாகாணத்தில் குடிவிற்கப்படும் லொகேஷன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எங்கெங்க விற்கிறது ஒரு லொகேஷன் உருவாக்கிறது. எம்மிடம் சைபர் கிரைம் பிரிவு இருக்கிறது. அதில் திறமையான பல அதிகாரிகள் இருக்கின்றனர். அண்மையில் நடந்த வெலிகம சூடு சம்பவத்தின் குற்றவாளிகளை பிடிக்க சைபர் கிரைம் பிரிவுடன் இணைந்த மேற்கொண்ட நடவடிக்கையிலேயே அவர்கள் பிடிபட்டனர். வெலிகம பகுதியில் போதைப் பொருள் தயாரிப்பு நிலையம் ஒன்றை சுற்றி வளைத்து கைப்பற்றிய போதைப் பொருளை ஐஸ் என்று நினைத்தோம். ஆனால் அது ஐஸ் அல்ல, அதற்கு மேலான பயங்கரமான போதைப் பொருளாகும் என்றும் டிஐஜி சொல்லுகின்றார். இது ரஷ்யாவில் பாவிக்கப்படுகிறது. பெலரைஸ் சேர்ந்த 18 வயது இளைஞன் ஒருவன் ரஷ்யாவில் ஒருவரிடம் தொலைபேசியில் காணொலி தொடர்பை ஏற்படுத்தி இதை தயாரித்துள்ளார். இது எமது புலனாய்வு பிரிவுகளில் தான் தகவலில் தான் பிடிபட்டது. இது பிடிபடாவிட்டால் மாபெரும் அழிவை சந்தித்திருக்கும். இது எப்படி பெலரஸ்ல சேர்ந்த பையன் செஞ்சுக்காங்க திருட்டு பைகளா. ஐஸ் போதையை ஒரு முறை பயன்படுத்தினால் அதிலிருந்து மீள முடியாது. ஒரு வீட்டில் ஒருவர் இருந்தார் போதும் முழு குடும்பமும் நாசம். அதனால் அதை ஒழிப்பதை நாம் முழு மூச்சாக செயல்படுகின்றோம். சரிதானே? அந்த ஆட்கள் அதுல குறிய இருக்கிறாங்க, முழு மூச்சாக இருக்கிறாங்க. அதுல அங்க விடையே மாற்றம் வேண்டும். இலங்கையில் முதன்முறையாக மெபட்ரோன் என்று, அதாவது இது ஒரு புது பேருங்களா, மெபட்ரோன் என்ற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. தென்மாகாண டிஐஜி முதலாக இதை அறிவித்திருக்கின்றார். இலங்கை முதன்முறையாக பெமெட்ரோன் என்ற மிகவும் ஆபத்தான செயற்கை ஊக்கை மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக தென்மாகாண மூத்த காவல்துறை டிஐஜி ஹெச்ரி ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய ஒரு இலங்கையின் ஒரு முக்கியமான சிங்கள செய்திகளில் எடுபட்டிருக்கிற செய்தி. வெலிகமைவில் கைது செய்யப்பட்ட மல்டோவா நாட்டிலிருந்து மீட்கப்பட்ட பொருளை அரசு ஆய்வு அல்லது டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல பரிசோதித்து பார்த்தவுடன் இந்த கண்டுபிடிப்பு தென்பட்டிருக்கு. அதன்படி பெமெட்ரோன் என்ற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் அறிக்கையை அரசு ஆய்வாளர் அறிவித்திருக்கின்றார் நீதிமன்றத்தில். மேல் மாகாண மூத்த டிஐஜி கெஸ்ரி ஜெயலலிதா அவர்கள் பெமெட்ரோன் என்ற ஊக்க மருந்து படிக்க மெத்தம்பெடமைன், அதாவது அதை நம்ம ஐஸ் ஐதுன்னு சொல்றோம் இல்லையா, பொதுவா ஐஸ், அது ஐஸ் என்று சும்மா பொதுவா வச்ச பேர் தானே. அதுல உண்மையான பேர் அதாவது பெமெட்ரோன் என்ற ஊக்க மருந்துடன் படிக்க மெத்தம்பெடமைன் கலந்து சாமான் தான் அது. இதைத்தான் பொதுவா ஐஸ் சொல்லாங்களாம். இது மிகவும் ஆபத்தான ஒரு மருந்து, ஒரு போதைப் பொருள். இதுல இதை குடிச்சு பழகிறவர்கள் எடுப்படுற கஷ்டமா. அது உண்மைதான். என்றால் அந்த குடிச்சவர்கள் என்ன எவரை கொலை செய்தாவது அதை வாங்கி குடிக்கத்தான் சாகிறான். இதுக்கிட வேடிக்கை என்னென்றால் அமைதி மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆப்கானிஸ்தான், அங்கல ஈரான், இந்தியால பாகிஸ்தான், இந்த நாடான் செய்யலாம். என்ன மார்க்கண்டா இது? எனக்கு புரியலடா. இப்ப ஒரு மனித இனத்தை அழிக்கிறதுக்கு ஈரான் என்ற முஸ்லிம் நாடும், பாகிஸ்தான் என்ற முஸ்லிம் நாடும், ஆப்கானிஸ்தான் என்ற முஸ்லிம் நாடும் சாமன் தயாரிக்கிறீங்க. அப்ப இது என்ன ஒரு இன்டர்நேஷனல் ரீதியாக ஒரு இன்டர்நேஷனல் முடியும் போதும் இந்த மூன்று நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச பட இறக்காவது இதை செய்கிறவன் அழிக்கணுமா இல்லையா?
ஒரு முஸ்லீம் இருந்துகிட்டு வெக்கக்கடா இருக்க மனித ஜென்மத்தை அழிக்கிறதுக்கு, மனித குலத்துக்கு எதிரான கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி மனுஷ குலத்தை சாவடிக்கிறதுக்கு எங்கடே இஸ்லாமில மனுஷன் இல்லையா? அதாவது போஸ்ட் பண்ணி பலாத்காரமாக எந்த ஒரு மாற்று மதத்தவர்களும் இஸ்லாத்துக்குள் கொண்டு வர முடியாது. அதை ஒரு நாள் இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை. அதே போன்ற இந்த பாவிகள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கொலை செய்யறதை ஒரு நாள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இஸ்லாத்தை கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாம் என்ற போர்வையிலே இஸ்லாம் என்ற தாடியை மேய்ச்சிக்கிட்டு தொப்பியை மேய்ச்சிக்கிட்டு நாய்க்களை பன்னாட பிரதேசிகள் மோசமான செயலில் ஈடுபடுவதெல்லாம் ஒரு நாள் நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது அமைதி மார்க்கம் தான், நல்ல மார்க்கம் தான். அதை கையில் எடுத்த கூட்டமும் இந்த மாதிரி பாவிக்கிற கூட்டமும் தான் போல. எனவே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகளில் இதை செய்வதை கண்டிப்பாக நிறுத்தப்படும். அதற்கான நாங்கள் வேறு ஒரு காணொலி தயாரிப்போம். நிச்சயமாக இது ஒரு நல்ல விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மீண்டும் நாம் சீனியர் டிஐஜி கிஸ்ரி அவர்களுக்கு ஒரு உண்மையிலே மனமாற ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். வேறு மாமன் மச்சான் கிடையாது. இதை ஒழிப்பதில் ஐஜியுடன் அரசாங்கத்துடனும் மிக அதிகமான ஈடுபாட்டில் அவர் தியாகம் செய்கின்றார். கூடுதலான மணி நேரங்களையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதிலும் குறியாக இருக்கின்றாராம். அது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலை தந்திருக்கிறோம். எப்பொழுதும் நாம கருத்தாடு பற்றி சொல்லுகின்ற போது ஒரு வெள்ள ஆட்டையும் கொண்டு பார்க்கிறோம். நன்றினர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.